मोक्षानुरूपं दीनानां दैवतं दैवतानां दिव्यं चक्षुर्श्रुति परिषदां दृश्यते रङ्गमध्ये पादाम्बोजं स्पृशति भजते रङ्गनादस्य जङ्गाम् ऊर्ध्वन्त्वे विलगति शनैरोध्वमभ्येति नाभिं वक्षस्यास्ते वलति भुजयोर्मामिकेयं मनीषाम् वक्त्राभिज्ञां विभति वहते वासना मौलिबन्धे रङ्गास्थाने रसिकमहिते रञ्चिता शेषचित्ते विद्वत्सेवा विमलमनसा वेङ्कटेशेन क्लुप्तम् अक्लेशेन प्रणहितधिया मारुरुक्षोरवस्तां भक्तेङ्गाडां तिष्ठतु भगवद्ध्यानसोपानमेतत्. இப்படியாக சுவாமி திருவரங்கநாதனை திருவடி முதல் திருமுடி வரை அனுபவித்து பகவத் தியான சோபானம் என்னும் கிரந்தத்தை சாதித்தார். அப்புறம் நீங்க அந்த முதலிகளும் சொல்லணும் நியமிக்கிறார். சுவாமி தேசிகனுக்கு நியமிக்கிறார். தேசிகனே நீர் ஒரு காவியம் பெருமாள் எங்க போனாரு? शरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राण पदपङ्कजरे नमः भरताय पदं नमोऽस्तु तस्मै प्रथमोद्राहरिणाय भक्तिभाजाम् यदुपञ्चवशेषतः पृथिव्यां प्रथितो राघव पादुका प्रभावः निःश्लेषमम्बरतलं निधिपत्रिका स्यात् सद्दा नवीयति समेत्यमशीभवित्रे वक्त्रा सहस्रवदनः पुरुषः स्वयं चेत् लिखेतरङ्गपदी पादुकयो प्रभावः. என் திருவடிகளை காக்கும் பாதுகையின் பெருமையை பாடியதைக் கண்டு மெச்சினோம். அன்று பரதாழ்வான் என் பாதுகையின் பிரபாவத்தை பிரகாசப்படுத்தினார். இன்று நீரோ ஊரார் அறியும் வண்ணம் என் பாதுகையின் வண்ணத்தை பிரபாவத்தை பறக்க பேசி உள்ளீர். திருவடிகளை காக்கும் பாதுகையின் பிரபாவத்தை பாடியதை கண்டு மெச்சினோம். அன்று பரதாழ்வான் என் பாதுகைகளின் பிரபாவத்தை பிரகாசப்படுத்தினார். இன்று நீரோ என் பாதுகையின் பெருமையை ஊரார் அறியும் வண்ணம் பறக்க பேசியுள்ளேன். அதனால் உமக்கு கவிதார்க்கிக சிம்மம் என்று அழைக்கப்படுவேன். மேலும் 7 நாட்கள் வாதம் செய்து பிற மதத்தவர்களை நிரசித்து ராமானுஜ சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்ததற்காக உமக்கு வேதாந்த ஆச்சாரியர் என்ற திருநாமத்தையும் நாமளிக்கிறோம். பட்டத்தையும் கொடுக்கிறோம். திருநாமம் நீ சொல்ல தொந்தரவினால் சில காலம் ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியேற நேர்ந்தது. அப்போது சுவாமி தேசிகன் சுதர்சன சூரியன் சிவப்பிரகாசத்தையும் சுதர்சன சூரியன் திருக்குமாரர்களையும் அழைத்துக் கொண்டு சத்யாகாலம் என்னும் இடத்திற்கு எழுந்தருளினார். அங்கே தங்கியிருந்த காலத்தில் ஸ்ரீரங்கநாதன் மறுபடியும் ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்று அபீதி ஸ்தவம் அருளினார்.